Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்த புக்கினோட 1 மார்க்ஸ் தான். ஸோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணது யார் அப்படின்னா மோசஸ் சார். ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லிக்குவோம். ஸோ ஏன்னா எஃபோர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 மார்க்ஸை ஒவ்வொரு லெசனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வித் ஆன்சர்ஸோட இருக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஆன்சர் இல்லாத கொஷினும் இருக்குது சரிங்களா. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள் சரிங்களா. எல்லா லெசனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜிக்கு தேடிட்டு இருக்காங்க. இன்டீரியர் 1 மார்க்ஸ் இது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே போய் சேரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத நல்லா பார்த்துருங்க. ஸோ இன்டீரியர் கொஷின்ஸு இது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் எது எது ஆன்சர்ஸோ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி இந்த கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் இது வந்து ஆன்சர்ஸு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் அல்லது போல்டில் இருக்கும் சரிங்களா. ஒரு சில இதுக்கு க்ரீனில் மார்க்கில் இல்லைனா போல்டில் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க பார்த்து வச்சிங்க. ஸோ எல்லா லெசனுக்குமே என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு. ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் சரிங்களா. A to Z என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு மோஸ்ட்லி பாட்னி அண்ட் சுவாலஜி எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. இந்த கொஷின்ஸை 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே யூஸ் பண்ணிங்க சரிங்களா. பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இது வந்து என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணி படிங்க. ஸோ எல்லாமே 2 பேத்துக்கும் சேமான கொஷின்ஸ் தான். ஒரு சில கண்டென்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பியூ சயின்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். மற்றபடி பயாலஜி அண்ட் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சேமு. ஸோ நீங்கள் ஃபர்தராக அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ஸோ இந்த சிலபஸ் வச்சு நீட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் கூட இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து இதை தாண்டி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து மினிமம் 50 கொஷின்ஸாவது என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு. கம்மியான டாபிக் பார்த்தீங்கன்னா மினிமம் 30 கொஷின்ஸாவது இருக்குது. இப்போ 5th சாப்டர்லாம் சின்னது சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் வச்சு நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹூ இஸ் ஏ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈகாலஜின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நமக்கு பாட்னியில் வந்து என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈகாலஜி, ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி, டேர்ம் ஈகாலஜி யார் சொன்னால். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ இதோட அதாவது கொஷின்ஸ் மட்டும் இருக்கிற பிடிஎஃப் ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸ் இருக்கிற பிடிஎஃப் நான் 2மே லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் தமிழ் மீடியத்துக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி பயோசுவாலஜி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதோட மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து 1 by 1 லைன் பை லைனாக இருக்கும். ஸோ அதோட வீடியோவும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 1 மார்க்ஸை நல்லா வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ இன்டீரியர் 1 மார்க்ஸு இதுதான் 9th லெசனில் நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 46 1 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபைனலாக எக்கனாமிக் பாட்டனி சரிங்களா. இதுலேயுமே 1 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. A to Z எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 47 1 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.